ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிறது சூப்பரான மீன் குழம்பு. ரொம்ப குயிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் நிறைய எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் தாராளமாக இருந்தால் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை, பச்சை மிளகாய் போட்டு வதக்கிடுங்க. அது நல்லா வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக இருந்தால் சீக்கிரமாக குக் ஆகிடும். அதுக்கப்புறம் தக்காளி, ஒரு தேவையான அளவுக்கு பழுத்த தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இதில் ஒரு 10 பூண்டு உரித்து போட்டுக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பேஸ்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்குங்க. இதுக்கு கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப குயிக்காக வெந்துடும். நெக்ஸ்ட்டு புளி கரைச்சி வச்சுக்கலாம். புளி கரைச்சாச்சு. அதில் நான் 2 ஸ்பூன் தனியா பவுடர், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள், இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி வெங்காயம்லாம் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா வதங்கியிருக்கு. மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா வதங்கியிருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த தண்ணியை ஆட் பண்ணிவிடுங்க. இது நல்லா கொதி வர வரையும் வெயிட் பண்ணுங்கள். நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா மீன் ஆட் பண்ணுங்கள். நான் மீன் போடுறதுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இப்போ நான் மீன் ஆட் பண்ணிட்டேன். இது நல்லா கொதி வந்துடுச்சு. லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். இது நல்லா 2 கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. மீன் குழம்பு ரெடி.